Hi friends, எல்லோருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லைனா ட்ரேடே இல்லை. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடும் பண்ணாதீங்க. அதே சமயத்தில் டார்கெட் நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டை வெளியே வராதிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ரெகுலராக மார்னிங் அப்டேட் பார்த்துட்டு வரோம் உங்களுடைய சப்போர்ட்னால. ஸோ மறக்காமல் அது 200 லைக்ஸை பதிவு பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணிட்டு தான் நம்ம வீடியோ பார்ப்பீங்க, அது தெரிஞ்ச விஷயம். புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி மார்னிங் அப்டேட்டில் என்ன யூஸ் கிடைக்கும், அதாவது நம்ம இதை பார்த்தா நம்மளுக்கு என்ன யூஸ் பிரயோஜனம் அப்படின்னா, ஒரு டைரெக்ஷன் கிடைக்கும். அதாவது நம்ம இந்த வழியில் போனால் ஒரு பைக்கான வியூ கிடைச்சா நம்ம பை அண்ட் சேல் பண்ணலாம். சேலுக்கான வியூ கிடைச்சா சேல் அண்ட் பை பண்ணலாம். ஒரு பிரேக் டவுன் அல்லது பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணலாம். சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் பார்த்தீங்கன்னா தெரியாது. இது ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 87வது 88வது நினைக்கிறேன் இது எபிசோட். நம்ம 100 எபிசோட் கூடிய சீக்கிரத்தில் ரீச் பண்ணுவோம் உங்களுடைய ஆதரவு இருந்தால். ஸோ நம்ம நிஃப்டி 50 ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி குளோபல் இண்டெக்ஸ் ஒரு டைம் பார்த்து வந்துடலாங்க. நேற்றுக்கும் சேம் சினாரியோ தான் இதில் இருந்தது. அதே நெகட்டிவ்னஸ் இன்றைக்கும் காமிக்குது. யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 323 புள்ளிகள் வந்து சரிந்து நெகட்டிவில் காமிக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நெகட்டிவ். SGX நிஃப்டி 85 புள்ளிகள் வந்து மைனஸில் காமிக்குது. ரைட்டு, இப்போ நம்ம நிஃப்டி 50 சார்ட்டுக்கு வந்துடலாம். உங்களுக்கு நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர் தெரியுங்களா இருக்கும். இது ரெசிஸ்டன்ஸ் லைன் இல்லைங்களா, இது ரெசிஸ்டன்ஸ் லைனு. இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை ப்ரைஸ் கடந்து மேலே போய் ட்ராவல் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ரெண்டே கேண்டில் வந்து அடிச்சு தள்ளி அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு உள்ளே கொண்டு வந்துடுச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு உள்ளே கொண்டு வந்துடுச்சு. ஸோ இப்போது க்ளோசிங்கும் கொடுத்துருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு உள்ளே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இது இப்போது மேலே போக சொல்ல என்னவா ஒர்க் ஆகும் அப்படின்னா, அகைன் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இப்போ இந்த லைன் ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு இல்லைங்களா, ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஸோ இந்த ஏரியா வந்து பை அண்ட் செல்லுக்கான பவர் இருந்தது. அகைன் உள்ளே வந்துடுச்சு இப்போது. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் இதனுடைய வேலை என்னென்னா வீக்னஸ். இது கரெக்ஷனுக்காக கீழே போகுது. அதாவது இந்த இங்கே மேலே போச்சு இல்லைங்களா ப்ரைஸ், தான் இந்த மேலே போன ப்ரைஸு கரெக்ஷனுக்காக கீழே வரும். எவ்வளோ தூரம் வரும் கரெக்ஷனுக்காக கீழே வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஷார்ட் டைம் ஃப்ரேமில் கொண்டு போகிறேன் உங்களுக்கு. நான் நேற்று பேங்க் நிஃப்டியில் ஃபுல் ஃபோக்கஸ் இருந்ததால் ஒரு 12 மணி 1 மணிக்கெலாம் வந்து சிஸ்டம் விட்டு வெளியே வந்துட்டேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஜிக்ஸாக் ஜோன்லேயே போயிட்டு இருந்துச்சு. இங்கே ஏன்னா வந்து ஃபுல் ப்ராஃபிட் எடுத்து தான் வந்தேன். அதாவது இங்கேருந்து ஓப்பனிங் பண்ணால் ப்ரைஸ் கடற்கடன்னு வந்துடுச்சு. எத்தனை 11-11:15 மணியில் இந்த சரிஞ்சு கீழே வந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், மூமெண்டம் என்ன நம்ம கேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு என்ன பண்ணேன், ஒரு 1 மணிக்கெலாம் வந்து எழுந்துச்சு. அதான் பேங்க் நிஃப்டி இந்த கண்டிஷனில் பேங்க் நிஃப்டி பார்த்து நிஃப்டி பார்த்துனா மேபி ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்பு தேடி இருக்கலாம். ஆக்சுவலாக நான் பண்ணியிருக்க மாட்டேன் விடுங்க இந்த இடத்துல வந்து. ஏன்னா என்னோடய வியூ வந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த கீழே நான் எக்ஸ்பிரஷன் பண்ணியிருக்க மாட்டேன் விடுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வரும் அப்படின்னு பார்த்தா நேற்றே வந்துச்சு அந்த ப்ரைஸு. ஓகேங்களா, சரி, நேற்று ஆனது முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு கீழே அதாவது இது இப்போது 17,400க்கு நேராக வந்து கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அந்த ரவுண்ட் நம்பர் கேட்டேன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் தான் காமிக்குது. திரும்பவும் அங்கேருந்து திரும்ப ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து லோ காமிக்குது. ஸோ லோ காமிக்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் என்ன வரும் அப்படின்னா, இருங்க இது டே சார்ட் போய்ட்றேன். ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் வரும், எங்கே லாஸ்ட்டாக சப்போர்ட் எடுத்துருக்கேன் பாருங்கள். இது டெலிட் பண்ணிடுறேன். இங்கே சப்போர்ட் எடுத்து போயிருக்கான். ரைட், 17,200 17,300 நியரஸ்ட்டு இதெல்லாம் சப்போர்ட் ஏரியாஸ் எல்லாம்.
ஸோ 17,300 ப்ரைஸ் வர்றதுக்கான மூமெண்டம் இருக்குது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அதில் ப்ரைஸு நமக்கு கிடைக்கணும். ஒரு கன்சாலிடேஷனோ ஒரு பேஸோ அமைஞ்சிட்டு நமக்கு ஒரு பிரேக் டவுன் கிடச்சின்னா நம்ம சேல் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி பாருங்கள், இந்த கேப் டவுன் ஆகாமல் இருந்தது, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம வந்து அங்கேருந்து ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்பு பார்த்துக்கலாம். அந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கை வந்து ஹையர் ஸ்டாப் லாஸை போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். அதாவது நமக்கு வந்து ப்ரைஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு ஒரு ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறது, ஒரு புல் பேக் அல்லது ஒரு பேஸ் அமைஞ்சதுன்னா நமக்கு ஒரு பிரேக் டவுன் ஆனதுக்கு திரும்ப சேலிங்கான வாய்ப்பு பார்க்கலாம். அதோட ஹையை வந்து ஸ்டாப் லாஸை போடலாம். இப்போது ஓடிட்டே இருக்க மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கிற ரன்னிங் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து ட்ரேடிங் எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லை வரவே இல்லை டேரெக்டாக கேள்வி போதுன்னா விட்டுடுங்க, பரவாயில்ல. அந்த மாதிரி ட்ரேடிங் இக்னோர் பண்ணி நேற்று நம்ம இக்னோர் பண்ணலைங்க. டெலிகிராம் சேனல் பாருங்கள். நேற்று மார்னிங்கில் என்ன சொன்னேன் உங்களுக்கு, நேற்று மார்னிங் அப்படி முடிஞ்சுது. ஒரு சின்ன ஸ்டாக்ஸ் பை இருந்தது, ஆனால் பை போகல. அது நேற்று மார்க்கெட் வீக்னஸ் வந்ததால் அது கீழே தான் வந்துச்சு. அந்த மூமெண்ட் கொடுக்கல. நேற்று மார்க்கெட் 9:42 கீழே சப்போர்ட் லெவல் கொடுத்துட்டேன். அதாவது 38,500 அந்த 400 லெவலில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் பிஹேவியர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா டுடே நோ வியூ, ஒன்லி வெயிட்டிங் ஃபார் டுமாரோ. ஏன்னா இந்த சப்போர்ட்டில் ப்ரைஸ் ட்ராவல் பண்ணதுனால சரியாக ஒரு மூமெண்டம் கிடைக்கல. மார்க்கெட் முடிஞ்ச அப்புறமா அதே மாதிரி தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா 3:16 பேங்க் நிஃப்டி அதே லெவலில் நின்றுச்சு. அப்போ ஈவினிங் க்ரூட் ஆயில் மட்டும் ஒரு வியூ சென்ட் பண்ணியிருந்தேன். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் கூட சென்ட் பண்ணியிருந்தேன். நம்ம ப்ரைமில் கூட சென்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ரைமில் சென்ட் பண்ண என்னென்னா ஈஸியாக கேட்ச் பண்ணிக்குவாங்க. நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து எப்படி ஃபால் ஆகுது அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு புரியும். யூடியூப் வியூவர்ஸ்க்கு வந்து அது எப்படி நடக்குதுன்னு தெரியாது. சிம்பிள், அவ்வளோதான். 2 பேருக்கு இருக்க வித்தியாசம் என்னென்னா, இது ஏன் வந்ததுன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக 2 லைன் போட்டு அது கீழே வந்துருச்சுன்றதும் 2 லைன் கீழே போட்டு அது மேலே போகுது அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. அது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெபினார் அட்டன் பண்ணால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா தெரியும் வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் இது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நிஃப்டி 50 இந்த ரேஞ்சுக்குள்ளே நெக்ஸ்ட் ரேஞ்சு போட்டுருவோம். இப்போ 17,300 வரலும் ப்ரைஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னப்போ, இப்போ சரி பை சைடு எதுவும் கிடையாது அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பை சைடு வந்து நேற்று சொன்ன மாதிரி தான், புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். பையிங் எதுவும் கிடையாது. புல் பேக்காக அகைன் வெயிட் பண்ணுங்கள். ஒரு பேஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். பேஸ் அமைக்கல டேரெக்டாக அகைன் ஃபால் ஆகுதுன்னா பரவாயில்ல, இன்றைக்கி ட்ரேட் எடுக்காதீங்க, தேவையில்லை. அதாவது ரிஸ்கி ட்ரேடர்ஸ் மட்டும் ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி எடுக்கிறது தான் எடுங்க. ஆனால் சேஃப் ட்ரேடர்ஸ் வந்து வெயிட் பண்ணுறது பெட்டர். கேப் டவுன் நமக்கு எதுவும் கிடைக்காது. இப்போ ஒரு பேங்க் நிஃப்டி ஒரு 700 பாயிண்ட் 600 பாயிண்ட் மூமெண்டம் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்காதுல்ல. ஜென்ரலாகவே ஒரு பேங்க் நிஃப்டி கொடுக்குறதுனா ஒரு 300-400 பாயிண்ட் ஜென்ரல் கேண்டில். அது ஒரு சில டைம் 1000 பாயிண்ட் வந்து பெரிய பெரிய கேண்டில் அமையும். அதில் நம்மளால் சமாளிக்க முடியாதுங்க. அவ்வளோ பெரிய பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணால் பெரிய விஷயம் அதில் பேங்க் நிஃப்டிலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பேஸ் அமைச்சு ஒரு பிரேக் டவுனும் பிரேக் அவுட் கொடுத்து அது 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் நம்ம வந்து கேட்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ வெயிட் ஃபார் பேஸ் அல்லது புல் பேக். அது ஷார்ட்டாக சொல்லணும்னா வெயிட் ஃபார் பேஸ் அல்லது புல் பேக். மார்க்கெட் விடுங்க, ஒரு 10 மணி 10:30 மணி வரலாம் வெயிட் பண்ணுங்கள். எந்த பக்கம் ஒரு புல் பேக் கிடைக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வியூவை எதிர்பார்க்கலாம். இல்லை மார்க்கெட் இங்கேயே கேப் டவுன் ஆகிடுச்சு, ஓப்பன் டேரெக்டாக கேப் டவுனே ஆகுது அப்படின்னா நேற்று மாதிரி சும்மா நின்று தூரம் இருந்து வேடிக்கை பாருங்கள். அவ்வளோ வேறு வழி கிடையாது. நான் அதுலேருந்து புல் பேக்கில் பை அண்ட் செல் பண்ண போகிறேன். அதை நேற்று சொன்னேன் இல்லையா, புல் பேக்கில் ரிஸ்கி ட்ரேடர்ஸ் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல வரலான்னு புல் பேக்கில். ஆனால் புல் பேக் நேற்று வரவே இல்லை. புல் பேக் வந்ததாக கூட பிரேக் டவுன் தான் கிடச்சிருக்கு உங்களுக்கு அதில். ஓகே, சரி. நிஃப்டி 50 பார்த்தாச்சு. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியும் சேம் அதே லெவல் தான். இந்த லெவல் கட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 38,000 ரவுண்ட் நம்பர் இங்கே வருது. இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். அதாவது இந்த ஒரு ஜோன் கிரியேட் ஆகிக்கலாம். இப்போ இன்னும் கட் ஆகிட்டு வெளியே வருதுன்னா நம்ம ப்ரைஸ் இருக்கலாம். ஆனால் டேரெக்டாக இங்கேயே ஓப்பன் ஆகுது, என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து எந்த பக்கம் மூமெண்டம் கொடுக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு பையிங் பவர் ஏன்னாச்சும் வருதா பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் இன்னும் கரெக்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து 38,000 வந்து ரவுண்ட் நம்பர் இருந்தால் அப்படியே அங்கே டேரெக்டாக மேலே போய்ட்டதில்ல. கொஞ்ச நேரம் ப்ரைஸ் வந்து அங்கே கன்சல்டேஷன் ஆகிட்டோம். அகைன் அந்த லெவலும் பிரேக் டவுன் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பை சேல் வியூஸ் வந்து நம்ம ஷேர் பண்ண முடியும். என்ன ஒன்று, உங்களுக்கு இந்த லெவல் கட் ஆகிடுச்சு, உங்களுக்கு இங்கே சேல் அண்ட் பைக்கான வியூ பாருங்கள். அதாவது 38,200 பிலோ 38,200 பிலோ ப்ரைஸ் கட் ஆகிட்டு மூமெண்ட்டை கொடுக்குதுன்னா அப்போ நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். 38,000 கேப் டவுன். ஒரு வேளை நீங்கள் 38,000 பெருசாக கேப் டவுன் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எப்படி அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள். 200 பாயிண்ட்ஸ் மூமெண்டம் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு எதுவும் கிடைக்காது இல்லைங்களா. ஸோ 200 பாயிண்ட் மூமெண்டம் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே போக சொல்ல வந்து சேல் அண்ட் பைக்கான வியூ பாருங்கள். பை அண்ட் செல்லுக்கான வியூ ப்ரெசென்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பை அண்ட் செல்லுக்கான வியூ இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு மார்னிங் அப்டேட்டில் சந்திக்கலாம்.
பாய்.